எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வரீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஒரு மைசூர் பருப்பு கறி. அது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பருப்பு கறியை வைக்கலாம். எங்களுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு முழு வெள்ளைப்பூடு, 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை. நான் ஃப்ரெண்ட்ஸ் கோகோனட் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 கப் கட்டி தேங்காய் பால் எடுக்கலாம். மைசூர் பருப்பு 250 கிராம். பிறகு அதில் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, ரம்பை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை இப்போ போடுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடர், கோகோனட் மில்க் பவுடர் நாங்கள் அதில் சேர்த்துக்கொள்ளலாம். பால் புளிஞ்சி பாவிக்கிறவங்க 2 கப் பால் எடுத்து அதிலே போட்டுருங்க. அப்புறம் எங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவு நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளலாம். பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் பவுடர் நல்லா கரையணும், மஞ்சள் தூளும் நல்லா கரையணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு அடுப்பில் நம்ம இனி தான் நாங்கள் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் அடுப்பில் வச்சு அதை கொதிக்க வைக்க போகிறோம். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த டால் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். அப்புறம் தேவையான உப்பு, அந்த பருப்பு வெந்த பிறகு தான் நாங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பருப்புக்கு உப்பு போடக்கூடாது. பருப்பு நல்லா வெந்து இந்த மாதிரி கொதிச்சு வர நேரம் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் பருப்பு கறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா அது வெடித்து வர வரைக்கும் நாங்கள் விட்டுறணும். பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3 இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. பிறகு அதுக்கு தேவையான வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துட்டு பருப்புக்கு நாங்கள் அதை போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு கறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தான் பருப்பு கறி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ற நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பருப்பு கறி ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போவுமே இந்த ரெசிபி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சமைச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.